இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஜனநாயக விரோத செயல்களை கண்டித்தும் விவசாயிகளுக்கு எதிராக, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, மாணவர் இளைஞர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மாற்றத்தை நோக்கி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி முடிய ஒரு நாடு தழுவிய பிரச்சார பேரியக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது. மக்களை நேரடியாக சந்தித்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து அதற்கு எதிரான முறையில் மக்களை அணிதிரட்டுவதற்குள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறைவாக செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று டெல்லி மாநகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேரணி நடைபெற உள்ளது. அந்த பேரணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏறத்தாழ 10,000க்கு மேற்பட்டவர்கள் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்து இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்கள் தான் ஆகிறது. தாவேகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் இருந்து ஆதரிக்கிறது. அமைச்சரவையை கூட்டணியில் கிடையாது, அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை, வெளியிலிருந்து தனது ஆதரவை தெரிவித்து வருகிறது. வெளியிலிருந்து ஆதரிப்பதற்கு ஒரே காரணம், தாவேகாவிற்கு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை பலம் இல்லை என்கிற காரணத்தை பயன்படுத்தி பாஜக இங்கே ஆட்சி புரிவதற்குள்ள ஒரு சூழ்ச்சியை, சதியை மேற்கொண்டார்கள். அதை முறியடிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, மற்ற தோழமை கட்சிகள்லாம் ஆதரித்து அரசுக்கு ஆதரவளிப்பு என்று சொல்லி அரசு அமைந்திருக்கிறது. ஆட்சியில் சில கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சியில் பங்கேற்கவில்லை, அதனுடைய கூட்டணியிலையும் பங்கேற்கவில்லை. தனியார் கூட்டணி அமைச்சா கூட்டணியில் பங்கேற்கல, வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். நேற்றைய தினம் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வேளாண்மைத்துறை பட்ஜெட்டும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி எங்கள் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றன. பல நல்ல விஷயங்களை வரவேற்றிருக்கின்றன. குறிப்பாக திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் நகை, ஒரு பட்டுச்சேலை வழங்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 பவுனும் ஒரு பட்டுச்சேலையும் எல்லா பெண்களுக்குமா அல்லது வறுமை கூட்டுக்கும் கீழே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அது அரசாணை வந்தால்தான் தெரியும். சரி, அதை வரவேற்கிறோம். அதே மாதிரி வீடு கட்டுகிற திட்டத்திற்கு ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதே மாதிரி ஆதரவற்ற விதவை பெண்கள் போன்றவர்களுக்கு 5 ஆடுகள் வழங்குவதற்குள்ள அறிவிப்பை செய்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் சீர்குலைத்து விட்டது. அந்த பெயரையே எடுத்துட்டாங்க. மகாத்மா காந்தி பெயரையே எடுத்துட்டு வேற ஏதோ ராம்ஜின்னு ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எல்லோரும் சரியாக புரிந்து கொள்வது நல்லது. ஐக்கிய முன்னணி ஆட்சி மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த பொழுது அந்த திட்டத்திற்கு நிதி ஒரு பொருட்டல்ல, எவ்வளவு நிதி வேண்டுமானால் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அறிவித்தது மட்டுமல்ல, அந்த திட்டத்திற்குரிய 100% நிதியையும் ஒன்றிய அரசாங்கம் வழங்கியது. மோடி அரசாங்கம் அறிவித்திருப்பது 60% ஒன்றிய அரசாங்கம் வழங்கும், 40% அந்தந்த மாநில அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையில் அறிவித்து 125 நாள் வேலை வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. மாநில அரசு அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் 150 நாள் வேலை வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். 125 நாளும் 150 நாளும் கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் 200 நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, 150 நாளே வச்சுக்கலாம். ஒரு நாள் ஒன்றுக்கு 345 ரூபாய் சம்பளம் ஒதுக்கி இருக்கிற போன ஒன்றிய அரசாங்கம் 7000 கோடி, மாநில அரசு தனது பங்காக 5000 கோடி நிதி ஒதுக்கணும். இன்னும் நிதி ஒதுக்கலை. அப்படி நிதி ஒதுக்காத பொழுது இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அதற்குள்ள நிதி ஆதாரத்தை வழங்க வேண்டும். இப்படி பல அம்சங்கள், வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய விவசாயிகள் எதிர்பார்ப்பது
தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுடைய கடனை முழுமையாக ரத்து செய்வதும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தது. அந்த அறிவிப்பு குறித்து அந்த அறிக்கையில் தெளிவாக எதுவும் சொல்லலை. அதை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கிட்டு இருந்தாங்க, அது 2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதை பற்றியும் அறிக்கையில் எதுவும் இல்லை. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் வேலையில்லா கால நிவாரணம் வழங்கப்படும் என்று தேர்தலில் அறிவித்தார்கள். அது குறித்தும் இந்த அறிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இவைகளெல்லாம் விரைவாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காவிரி தண்ணி வராததால குறுவைக்கான நிவாரண உதவித்தொகை வழங்கியாச்சுன்னு சொல்லி முதலமைச்சர் இப்ப பேரவையில் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சியெல்லாம் பேப்பர் படிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கொடுத்தது நிவாரணமா இல்ல அந்த சிறப்பு திட்டமா? குறுவைக்கா ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கல்ல. நாங்கள் சரியா அவர் சொல்கிற அளவுக்கு பேப்பர்லாம் சரியாக படிக்கிறது இல்லை தான். பேப்பரும் சரியா இல்லை நான் சொல்லிடுறேன். அந்த பேப்பரும் சரியாக படிக்கிறது இல்லை, செய்திகளையும் பார்க்கறது இல்லை. யாரோ சொல்கிறத வச்சுட்டு பேசணும்னு சில பேர் நினைக்கலாம். நாங்கள் தொடர்ந்து பத்திரிக்கை படிக்கிறோம், தொலைக்காட்சி இதில் பார்க்குறோம். குறுவை விவசாயத்தில் முற்றிலுமாக சாகுபடி செய்யப்படலை. மிகப்பெரிய பாதிப்பு. அது ஏதோ ஒரு தனிப்பட்ட விவசாயிக்குரிய பாதிப்பு அல்ல, ஒட்டுமொத்த தேசத்தினுடைய உற்பத்திக்கான பாதிப்பு. அதற்கு இதுவரையில் எந்த இழப்பீடும் அரசு வழங்கவில்லை. இல்லை அரசு வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க நாங்கள் தயாராக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அரசாங்கத்தின் மேலே பழி சுமத்தணுங்கிற அவசியமோ அக்கறையோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடையாது. இவையெல்லாம் தேவையாக இருக்கிறது. இதே மாதிரி காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு, முதலமைச்சருடைய பொறுப்பு. ஏன்னா இங்கே பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண்பது என்பது சாத்தியமல்ல. ஏனென்றால் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 26 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கர்நாடக முதலமைச்சரோடு பேசியிருக்கிறார்கள். எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. அதனால்தான் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தோழர் காத்தமுத்து பேசி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள், சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டம் உட்பட பல போர் நடைபெற்று அதனுடைய முத்தாய்ப்பாக தஞ்சையிலிருந்து வேதாரண்யம் வரை 110 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1.5 லட்சம் மக்களை திரட்டி போராட்டம் நடைபெற்றது. அதன் பிறகுதான் விபி சிங் ஆட்சி காலத்தில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு 1990ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட பிறகு இடைக்கால தீர்ப்பாக 205 டிஎம்சி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் இந்த தண்ணி போதுமானதல்ல, ஏனென்றால் டெல்டாவுக்கு தேவையான தண்ணி என்பது 250 டிஎம்சிலிருந்து 300 டிஎம்சி வரைக்கும் தண்ணீர் தேவை. அதனால 205 போதுமானது அல்ல என்று சொன்ன பொழுது இறுதி தீர்ப்பில் அவை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இறுதி தீர்ப்பு வழங்குகிற பொழுது இடைக்கால தீர்ப்பை காட்டிலும் 12 டிஎம்சி தண்ணீரை குறைத்து அறிவித்தார்கள். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் அதையும் குறைத்து 15 டிஎம்சி குறைத்து 177.25 டிஎம்சி தண்ணீர் தான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தண்ணி வரல அப்படிங்கிறது பிரச்சனை. மாதவாரியாக கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகம் கொடுக்க மறுக்கிறது. கர்நாடகம் என்ன கருதுகிறது, அந்த மாநில அரசு என்ன கருதுகிறது, அது பிஜேபி ஆட்சியா அல்லது காங்கிரஸ் ஆட்சியா அல்லது ரெண்டும் சேர்ந்த ஆட்சியாங்கிறது பிரச்சனை இல்லை. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஒரு வடிகாலாக பயன்படுத்த விரும்புகிறார்கள். இப்போ தண்ணி வருதுங்கிறாங்க. என்ன தண்ணி வருது? அணை நிரம்பி போச்சு, கபனி அணை, இதுக்கு மேலே தேக்க முடியாது, அதனால தண்ணி திறந்து விடுறாங்க, ஒரு வடிகாலாக பயன்படுத்துகிறார்கள். இதை மட்டும் அல்லாமல் மேகதாட்டில் அணை கட்டியே தீர்வோம் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனையில் ஒன்றிய இணையமைச்சர் கேள்விக்கு பதிலளிக்கிற பொழுது எழுத்துப்பூர்வமான பதிலில் கேரளத்தையோ தமிழ்நாட்டையோ புதுச்சேரியையோ கேட்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லலை. இவரை சொல்ல சொன்னது? இது எதுக்கு இது சொல்றாரு அவரு? அப்போ கர்நாடகத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார். மேகதாட்டில் அணை கட்டியே தீருவோம், 9 லட்சம் கோடி இதுக்கு நிதி ஒதுக்கிட்டோம் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி கட்டப்பட்டால் 67 டிஎம்சி தண்ணீரை அங்கே தேக்குவார்கள். அப்போ 177 67 போயிட்டா மிச்சம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ மொத்தத்தில் டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறும். ஏறத்தாழ 20க்கு மேற்பட்ட மாவட்டங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே இது இந்த பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல,
ஒரு சங்கம் சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை என்கிற முறையில் எப்படி கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி, காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகள், முன்னாள் முதலமைச்சர்கள், இந்நாள் முதலமைச்சர் எல்லோரும் ஒரு ஒன்றாக நின்று ஒத்த குரலாக குரல் எழுப்புகிறார்களோ அதே போன்று தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒத்த குரலாக ஒலிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வேண்டுகோள் விடுத்து வருகிறோம். ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், அனைத்து கட்சி கூட்ட வேண்டியது அவசியம் இல்லை, அங்கே அவங்க ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லுவாங்க என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார். சரி, ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லுவாங்க, நான் கூட்ட மாட்டேன் அப்படின்னா இப்போ நாளைக்கு எதுக்கு முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கூட்டத்தை கூட்டியிருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காக ஒருத்தர் கூட கிடையாது. திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக இந்த கட்சிகள் தான் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை மட்டும் எப்படி, அந்த கூட்டத்தில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்ல மாட்டாங்களா? அமைச்சர் சொல்லுவது பொருத்தமற்ற காரணம். அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை நடத்தி ஒரு ஒத்த கருத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும். உங்க அரசியல் அனுபவத்தில் இது போல முக்கியமான பிரச்சனைக்கு பேசாத முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், இன்னும் சில பிரச்சனைகளா இருக்கட்டும். நான் அதெல்லாம் பெரிய விஷயமா கருதலை. அவர் பேசுறது பேசாதது அவர் விருப்பம். அவர் ஏயா பேசலைன்னா, நான் தான் பேசினா 5 நிமிஷம் பேசினா எல்லாம் புரோட்டா போட்டா போயிட்டாங்க அப்படி இப்படி ஏதோ சொல்றாரு. நான் அந்த கேள்வியை தவிர்க்கிறேன். பேசுவது பேசாத அவர் விருப்பம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அவருடையது. மாநில முதலமைச்சர் என்கிற முறையில் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பும் கடமையும் அக்கறையும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதை மேற்கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சியில் கருத்து முரண்பாடு, சிபிஎம் இருக்கட்டும், ஐயா இருக்கட்டும், தலைவர்கள் ஒரு மாதிரி பேசுறாங்க, கீழ்மட்டத்தில் உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. இப்போ சண்முகம் தொடர் ஒரு மாதிரி பேசுறாரு, பாலபாரதி மற்றவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க இந்த ஆட்சிக்கு எதிராக. அதே போல சிபிஐலையுமே உங்களோட கருத்து ஒன்றா இருக்கு, வீரபாண்டியன் கருத்து. அதெல்லாம் ஒரு கருத்தும் கிடையாது, ஒரே கருத்து தான். இந்த அரசாங்கத்தை வெளியிலிருந்து ஆதரிப்பது என்று மே 8ஆம் தேதி முடிவெடுத்தது நான் உட்பட சேர்ந்திருந்து ஒருமனதான தீர்மானம் தான். அதே மாதிரி இந்த கூட்டணியில் பங்கேற்பது இல்லை, கூட்டணி அமைச்சாங்கல்ல, அதில் பங்கேற்பு இல்லை என்பதும் ஒரு மனதாக எடுக்கப்பட்ட முடிவு தான். இந்த பத்திரிகையில் தொலைக்காட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன செய்தியை முழுசாக போடணும், அல்லது நிருபர்கள் செய்தியை கேட்குற கேள்வியை போட்டு என் பதிலை போடணும். அவங்க கேட்குற கேள்வியை போட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிற செய்தியில் தலையும் கிள்ளிடுறாங்க, வாழையும் கிள்ளிட்டு நடுப்புற ஏதாவது ஒன்று போட்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முத்தரசம் பேரும் நீங்களே என் மேலே தப்பாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அது போதுமானதல்ல. அது ஒரு ஏறத்தாழ ஒரு 7 மாவட்டங்களுடைய 8 லட்சம் ஏக்கர் பாசனத்திற்கு பயன்படக்கூடிய மிக அற்புதமான திட்டம். இப்போ ராமநாதபுரமாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், விருதுநகராக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அதே மாதிரி கரூர், திருச்சி, தூத்துக்குடி உட்பட. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி பாலைவனம். ராமநாதபுரத்தை கேட்க வேண்டியதில்லை, எங்கே பார்த்தாலும் காட்டுக்குருவு தான் இருக்குது. சிவகங்கையும் அது மாதிரி தான் இருக்குது. விருதுநகர் அதை விட மோசமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாவட்டம் பாதிப்பாக இருக்குது. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த 7 மாவட்டங்களில் ஒரு 8 லட்சம் ஏக்கரில் சாகுபடியை மேற்கொள்ள முடியும். குடிநீரும் கிடைக்கும். காவிரியில் தண்ணி இல்லாதனால பெரும்பகுதி மாவட்டங்களில் தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. எல்லாம் காலி குடத்தோட சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் நடக்குது, தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டங்களும். திருவாரூர், திருச்சியில் நடக்குது. திருச்சி அங்கே தான் அகண்ட காவிரி ஓடுது. அந்த திருச்சியில் குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த காவேரி வைகை குண்டாறு திட்டம் ஒரு 50 ஆண்டு கால கனவு. அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிதி ஒதுக்குறாங்க, அது அப்படியே செயல்படாமல் அப்படியே இப்போ 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த பகுதியை விவசாய சங்கங்களை சேர்ந்த அத்தனை பேரும் கடுமையான ஆட்சேபனையை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, இந்த திட்டத்தை நிறைவேற்றணும், அதற்கு உரிய நிதிகளை ஒதுக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. அதை வலியுறுத்தட்டும், நாங்களும் வலியுறுத்துறோம். அந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு மிக தேவையான அவசியமான திட்டம். செப்டம்பர் மாதம் வரை பார்த்துட்டு தான் வறட்சி, செப்டம்பர் வரை பார்த்துட்டு அப்புறம் வறட்சி இருந்தால் வறட்சி நிவாரணம் கொடுப்போம்னு சொல்லி செங்கோட்டையன் பேரவையில் சொல்லியிருக்காரு. ஏங்க, இப்போ குறுவை சாகுபடி நடக்கலைன்னு சொல்கிறோம், அது என்ன ஏன் தனிப்பட்ட கருத்து? அது இல்லை அந்த ஊருகாரங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன்னா? எல்லாருக்கும் தெரியும், வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், ஏற்பட்ட வறட்சிக்கு என்ன நிவாரணம் என்பது தெரியல. தொடர்ந்து மழை பெய்தால் மேட்டூருக்கு தண்ணி வரும், இல்லைன்னா வராது. அது மாதிரி இங்கே எப்போ மழை பெய்யுது எப்போ மழை பெய்யலன்னு சொல்ல முடியாது. வெப்பம் அதிகமாக இருக்குது. முதல்ல பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடி செய்யாமல் பெரும்பகுதியாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொண்டால் நல்லது.
இல்ல முதல்வர் கொடுத்தாச்சுன்னு சொல்றாரு. அமைச்சர் வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்ப்போம்னு சொல்றாரு. அதுக்குள்ளே பேரவையிலேயே முரண்பாடா பேசுறாங்க. அது கொடுக்கலங்க, நிவாரணம் கொடுக்கல. அது என்ன குருவை என்னமோ ஒரு நிதி சிறப்பு தொகுப்பு கொடுத்தாங்க. தொகுப்பு, அதை வந்து ஒரு நிவாரணம்னு சொல்றாரு. அது நிவாரணம் கிடையாது. உதயநிதி திரும்பி பேசும்போது சொல்லியிருக்காரு, நான் பேப்பர் படிக்கிறத விட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாலும் தெரியும், எதிர்கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்கன்னு அது வந்து நிவாரணம் கிடையாது. தொகுப்பு சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் அடிப்படையில் இருக்குது. எல்லா ஆட்சியும் வழங்கியிருக்குது அந்த நிதியை. உதாரணமாக சைக்கிள் வழங்குறாங்க. சைக்கிள் வழங்கினது யார் தொடங்கினது? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சைக்கிள். திமுக ஆட்சியிலையும் அது தொடர்ந்தது. இப்போ அதே சைக்கிள் தான் வழங்குறாங்க. இப்போ கூடுதலாக என்ன அப்படின்னா ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க, நல்லது தான். அப்புறம் சைக்கிளில் ஒரு பாட்டில் 1 லிட்டர் தண்ணி பாட்டில் வச்சு ஒரு வசதி. அப்போ ஏற்கனவே செயல்படுத்த திட்டங்கள். அது மாதிரி இந்த தொகுப்பூதியம் கொடுப்பது சிறப்பு திட்டம் இது எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து வருது. நாம் கேட்பது இந்த சிறப்பு திட்டத்தை அல்ல. குறுவை சாகுபடி இல்லாத காரணத்தினால், மழையில் தண்ணீர் மேட்டூரணத்தை ஜூன் மாதம் 12 திறக்காத காரணத்தினால் கடுமையான வறட்சி ஏற்பட்டு குறுவை சாகுபடி விவசாயிகள் ஏறத்தால் 6 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்கிறோம். நிவாரணம் இது வரைக்கும் அறிவிக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. சரி, இதுக்கு நான் என்ன பண்றது? முதலமைச்சர் அவரு இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல விரும்பலைங்க. அவரை போய் முதலமைச்சர் சொல்றாரு, நான் சொல்றேன் இன்னும் கொடுக்கலங்கன்னு சொல்றேன். நீங்க திருப்பி முதலமைச்சரை பார்த்து முத்தரசம் கொடுக்கலன்னு சொல்றாருங்க. நீங்க என்கிட்ட திருப்பி சொல்றீங்கல்ல. முதலமைச்சர் சட்டசபையில சொன்னதை நான் மறுக்கிறேன். நான் மறுக்கிறேங்கிறத நீங்க அவருக்கு சொல்லுங்க, நேராக சொல்லுங்க, இல்லை உங்க தொலைக்காட்சி மூலியமா சொல்லுங்க. அவ்வளவுதான். நான் வந்து அவர் சொல்றாரு சொல்ல நான் என்ன பண்ண முடியும்? அவர் முதலமைச்சருங்க, நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன முதலமைச்சர்? நான் சும்மா சாதாரண ஆளு. நன்றி, வணக்கம்.